Hello friends and welcome back to your channel House to Home. This episode is on cheesy corn sandwich recipe. இதுக்கு நான் வந்து ஒரு 6 slices of bread இந்த sides எல்லாம் கட் பண்ணிட்டு எடுத்துருக்கிறேன். அப்புறமா boiled corn. நார்மலாக நம்ம கடையில் வாங்குற corn தான், நல்லா boil பண்ணி எடுத்துக்கங்க. அப்புறமா onion and capsicum finely chopped. இது கூட நீங்கள் என்ன கலர்ட் கேப்சிகமும் யூஸ் பண்ணலாம், ஸோ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். சீஸ் ஸ்லைசஸ், அப்புறம் ஸ்பைஸ் பவுடர்ஸ் லைக் பெப்பர், ரெட் சில்லி பவுடர் அண்ட் சால்ட். அப்புறமா இந்த சாண்ட்விச்சை டோஸ்ட் பண்ணுறதுக்கு பட்டர். ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு வெசலில் கார்ன், கேப்சிகம் அண்ட் ஆனியன் எடுத்துக்கங்க. அது கூடவே நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கிறேன், அது மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு நம்ம இந்த கார்ன் மிக்ஸை ஒரு ஸ்டஃபிங் மாதிரி உள்ள வைக்கணும். தேவையான அளவுக்கு உள்ள ஸ்கூப் பண்ணிக்கோங்க. இப்போது இதை இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டால் க்ளோஸ் பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு சீஸ் ஸ்லைஸே மேலே வச்சுட்டு அப்புறமா அந்த ப்ரெட் ஸ்லைஸை மூடலாம், இன்னும் சீஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி மற்ற ப்ரெட் ஸ்லைசஸையும் பண்ணிடலாம். நான் நார்மல் ப்ரெட் தான் யூஸ் பண்ணேன். இங்கே சாண்ட்விச் பிரெட் யூஸ் பண்ணுங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் ஒரு தவாவில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது மேலே நம்ம அசம்பிள் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைசஸை வச்சுட்டு 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட சாண்ட்விச் மேக்கர் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக சாண்ட்விச் மேக்கரில் இதை பண்ணலாம். சாண்ட்விச் மேக்கர் இல்லாதவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் சைட் டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அடுத்த சைட்லேயும் திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சூடில் சீஸ் நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடுங்க. அவ்வளோதான், நம்ம சீஸி டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக சீஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching House to Home.